எஃப்டிபிஓஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நடிகர் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல, நடிப்புல, தயாரிப்புல அவர்கள் பாடிய பாடல்கள் வெளியான பல பரிணாமமா இருக்கக்கூடிய இட்லி கடை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல இட்லி கடையை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் நடிச்சிருக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கடை இருக்கும், ஒரு ஆக்டர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த படத்துல இருக்காங்க. குறிப்பா ராஜ்கிரண் இருக்கிறாரு, சத்யராஜ் இருக்கிறாரு, பார்த்திபன், அருண் விஜய், இப்படி சமுத்திரக்கனி இவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, கீதா கைலாசம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி பல கேரக்டர்ஸை உள்ள எடுத்துட்டு வச்சதுக்கு இவ்வளவு பெரிய கதையா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இந்த கதையோட ஒன்லைன் சொல்லணும்னா ஒரு இட்லி கடை, இந்த இட்லி கடையை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? 2.5 மணி நேரத்துக்கு இந்த இட்லி கடையை வச்சு படம் ஆக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க போல. அப்படிப்பட்ட படமா தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல கதைன்னு என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, யாரெல்லாம் சென்னைக்கு தாண்டி அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து இங்க வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மனசுல ஒண்ணு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊர்ல போய் தங்கி நம்ம ஊரோட வாழ்ந்து அந்த மக்களோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும். அதே மாதிரி ஊர்லயே இருந்துகிட்டு என்னடா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியலையே, நம்ம சென்னை இல்ல ஃபாரின் போனா நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்மளால கார் வாங்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய படமாவும் இந்த படம் இருக்கும். ஆக மொத்தத்துல ஒரு இட்லி கடையை வச்சு ஒரு அழகான கிராமத்து ஸ்டோரிய இந்த படம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துல என்னப்பா பிளஸ் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பிளஸ் இருக்கு. ஆனா இது எத்தனை பேருக்கு போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நம்மளால தெரியல. ஏன்னா கதை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாத கதை ஒண்ணும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கதையும் இந்த கதை இருக்கும். ஏன்னா அவங்க கிராமத்துல இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள பார்த்திருப்பாங்க. அதனால கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை. ஆனா மேக்கிங்கா சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பண்றதை பார்க்கும்போது இது தனுஷ் அவர்கள் எடுத்திருக்கிறாரு, என்னடா இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சீரியல் மாதிரி போகுதே அப்படின்னு யோசிக்க வச்சுது. ஏன்னா சீரியல் மாதிரி இழுத்து இழுத்து, ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது ரொம்ப ஈஸியா நம்மளால கணிக்க முடிஞ்சாலுமே கூட அதை அவங்க ரொம்ப பொறுமையா தான் நாங்க பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப பொறுமையான கதைன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரசிக்கும்படியா இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு புதுசா தனுஷ் அவர்கள் தம் மனசுக்கு விருப்பப்பட்ட ஒரு கதையை பண்ணியிருக்கிறாரு அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. விருப்பப்பட்ட கதைன்னு பண்ணியிருக்கிறாருன்னா தனுஷ் அவர்களே இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு, அவரும் பல மேடைகள்ல சொல்லிருப்பாரு. அவங்க அம்மா ஊருக்கு போகும்போது ஸ்கூல் டேஸ்ல அங்க நடந்த சின்ன சின்ன மெமரிஸ், அதுக்கப்புறம் நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி அப்படிதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துல என்னப்பா பிளஸ் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பிளஸ் இருக்கு. ஆனா ஒருத்தரை நம்ம விட்டுட முடியாது. ராஜ்கிரண் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி அந்த பவர் பாண்டி படத்துல நம்ம பார்த்திருப்போம். அவரும் இந்த ரேவதி அவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த சில ரொம்ப அழகான விஷயங்கள் நம்மளை அவ்வளோ ரசிக்க வைக்கும். அதே மாதிரி இதுல இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா லவ் சீன்ஸ் எல்லாம் பெருசா இல்லை. ஆனா அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா அந்த பாட்டிலேயே ராஜ்கிரண் அவர்கள் தான் குழந்தைய எந்த அளவுக்கு தாங்கி தாங்கி வளர்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்க வெளியூருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு வர மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த படத்துல. அதே மாதிரி இங்க தனுஷ் அவர்களை எந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. தான் ஆசைப்பட்ட மகன், அதுக்கப்புறம் தான் ஆசைப்பட்ட ஒரு இட்லி கடை, இதை வச்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஓட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஜ்கிரண் அவர்கள் இறந்துடுறாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கணவனை நம்பி இருக்கக்கூடிய கணவனோடு வாழ்ந்த மனைவியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் அந்த இட்லி கடையை வச்சு என்னெல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த இட்லி கடையால ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு வலுவிழுந்து போகுது, இதைதான் இந்த கதை சொல்லுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துல வில்லன் கேரக்டரா அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவரு இதுக்கு முன்னாடி எண்ணெய் எறிந்தால்ல பார்த்திருப்போம், ஒரு சில படங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுல ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இதுல ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இவர் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் ஆச்சு. இவர் என்னடா காமெடியா ஆக்கிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் கடைசி சீன்ல மாவரக்க வச்சிருவாங்க. இதை நான் ஸ்பாய்லராகவே சொல்றேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க. அதெல்லாம் அருண் விஜயே நம்ம பயங்கரமான வில்லனா தானே பார்த்திருக்கோம். இதுல ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கிறாரு.
ஆனா வந்து எத்தனை பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆனதுன்னு தெரியல. அருண் விஜய என்ன எறிந்தால் மாதிரி ஒரு பயங்கரமான வில்லனா பார்த்துட்டு இதுல பார்க்க நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நித்யா மேனன் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். நித்யா மேனனுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கூடிய டிராவல் ஆகிற கேரக்டரா இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல தான் அவங்களுக்கான அந்த டயலாக்ஸ் இருக்கும், அவங்களுக்கான இது ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். இருந்தாலுமே கூட நம்ம இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் படம் பார்த்திருப்போம். அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய லவ்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அது 2022ல அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வந்து 25ல வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அதுல இருக்கிற மாதிரியே இதுல இருந்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த லவ் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துல பிளஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு கேட்டோம்னா, கதையை வந்து எதுக்கு இப்படி எடுத்தாருன்னு தெரியல. அவர் மனசோட வச்சு எடுத்துக்கிறாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையா போகுது. அதை வந்து எப்படா நம்ம தியேட்டரை விட்டு வெளியே போவோன்ற அளவுக்கு ஒரு சில இடங்கள் இருக்கு. அது வந்து ரசிக்கும்படியாவே இல்லை. அதற்கு அடுத்ததா படத்துல வந்து பாட்டுலாம் இருக்கு. பாட்டுலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பாட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனா எல்லா பாட்டும் ஆரம்பத்துல வர பாட்டுல இருந்து கடைசி வரைக்கும் இது ஏன் பாடன்னு நானே பாடிக்கிறேன்னு தனுஷ் பாடிட்டாரு போல. அதனால எல்லா இடத்துலயும் வந்து தனுஷ் அவர்களுடைய வாய்ஸே கேட்க கேட்க இது தனுஷ் அவர்கள் பாடுற மாதிரியே இருக்கு. ஸோ அதுவும் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிவி வந்து பல பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு வந்தாலும் தனுஷ் அவர்களே எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கு. அது நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து கிராமத்து வாழ்வியல ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வேணும்னே நுழைக்கணும்னு நுழைச்சிருக்காங்க. பார்த்திபன் கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நல்லா வந்து படத்துல வந்து வந்திருக்கு. ஆனா அது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு போலீஸை வச்சாலும் வச்சிருக்கலாம். இருந்தாலும் பார்த்திபனை வைக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனி வந்து இந்த சிவகார்த்திகேயன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, ஏழ்ரை மூக்கன்னு அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய அப்படியே அந்த கேரக்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுல வச்சிருக்காங்க. அதுவுமே அப்படிதான் இருக்கு. சத்யராஜ் சொல்லவே தேவையில்ல, ஒரு பணக்கார அப்பா ஒரு பணக்கார ஓனருக்காக அவரை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த கதை வந்து ரொம்ப 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 நார்மலான கதை. அதுலயும் வந்து ஒரு பொண்ணு இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து தனுஷுடைய ஹீரோயினே அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு எப்படி லவ் ஆனது, இவங்க எப்படி பிரிய போறாங்க எதையுமே காட்டாம இவங்களே வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, இவங்க அப்பா இறந்ததால பிரிஞ்சுக்கிறாங்க இப்படின்னு எதையுமே யோசிக்க முடியாம என்னடா கதை எதுன்னு நம்மள வந்து ஒரு மாதிரி குழப்பத்துல தள்ளி எதுக்குடா அந்த படத்துக்கு போகணும்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்துல நிறைய மைனஸ் இருந்தாலும் நிறைய சின்ன சின்ன அழகான விஷயங்கள், கிராமத்து வாழ்க்கையில கிராமத்து மனிதர்களை நீங்க போய் சந்திச்சீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய சில அழகான மொமெண்ட்ஸை வந்து நமக்கு ரீக்ரியேட் பண்ற மாதிரி இந்த படம் இருந்தது. ஸோ அது வந்து இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து பிளஸ் அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா ஒர்த்தான படம் தான். நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட போய் ரசிச்சு பார்க்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான நல்ல படம் அப்படின்னே நம்மளால பார்க்க முடியுது. தனுஷ் அவர்களுடைய இதற்கு முன்பான படங்கள் எத்தனையோ படங்கள் வந்தது, அதிக கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லைதான். இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம நீங்க இன்னும் இட்லி கடை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலன்னா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அடுத்த படத்துடைய ரிவ்யூல சந்திக்கிறோம். நன்றி.